மணி ஆனா உள்ள வந்துருக்கணும். ஆமா ஆமா மணி விஷ்ணுண்ணா வெளியேண்ணா. ரெடிண்ணா ரெடிண்ணா கமோண்ணா. கையில ஹோடே ஓடே டி கமான் பண்ணி அப்படியே புஷ்அப் படுத்தினா ரெக்கார்ட் ஆயிரும்ல. அப்படியே உளுந்துடலாம் அப்படியே புஷ்அப். ஓகே தானா. அவர் கூட உள்ள வச்சுக்கிறா கவர்ஸு. மணி கவர்ஸ் உள்ள. ஓகேண்ணா. ஆனால் நல்லா க்ளோஸாக வந்துருங்கண்ணா உள்ளண்ணா. ஓகேண்ணா. தேவையில்லாத பால் இல்லடா. அவங்க ஆடவே இல்லை. போடலாம் லைன் டு லைன் போடலாம். ஏன் வெளியே போட்டிருக்க? நீ ஸ்டிக்கில் போட்டால் நல்லா இருக்கே. அந்த லைன் போடலாம். ஹெல்மெட் அட்ஜஸ்ட் ஆகுதா? அவ்வளோ மேலே இல்லைப்பா. அண்ணே வெளியே நான் விஷ்ணுண்ணா வெளியே. கவசம் வெளியேண்ணா. மணி அவர் வெளியே உள்ளேடா. ஓகேண்ணா. இல்லை மணி அடிக்கிற மாதிரி போடுவாங்க. நல்ல போலர் தான். வெளியே வெளியே. விக்கெட்னா வெளியே ஆடுறதுண்ணா. இல்லை இந்த சைடு மாற்றிக்கொண்டாரு. பரவாயில்ல பரவாயில்ல. நீ இந்த லைன் போடலாம் தம்பி. இங்கே ஸ்பின் போடக்கூடாது. மண்ணில் அடிக்குது. நீ லைன் டு லைன் போடு. வெளியே போடாமல் போட்டின்னா பால் ரன் போகாது. ஆஃபில் தான் ரன் லீக் ஆகுது. வெளியே கொடுக்காது. லைன் டு லைன் சிம்பிளாக போடலாம். கையில கையில ரிலாக்ஸா. சூப்பர் அடே. இது இந்த த்ரோ என்ன பண்ணு? இப்போ நான் அப்படி நின்னா தான் உனக்கு பிரச்சனை. கீப்பர் நின்னது சரியில்லை. அப்படி சரிண்ணே. கீப்பர் இப்படி நின்னா அதனால த்ரோ வைடா போதா. இதை நான் எதுவுமே பண்ண முடியாது. தூக்கி காலில் யாக்கு அடிக்க. நான் பால் விஜய்ண்ணே. நாளைக்கு வேற பிளேயர் நல்ல பிளேயரா பார்த்துக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல. ரிலாக்ஸா ஒரு பால் நல்லா முடிக்கலாம். விடு விடு போடல.
ஆனால் நானே எங்கே கவனிக்கலண்ணே ஓவர்